வெல்கம் பேக் டு கிரிக்கெட் சிஎஸ்கே காய்ஸ். நீங்கள் நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 10 பேட்ஸ்மேன்ஸ் கவுண்ட் டவுன் பார்க்க போகிறோம் ஐபிஎல் 2025க்கு. ஸோ உங்களோட டாப் 10 கவுண்ட் டவுன் வந்து ஐபிஎல் 2025 பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10th பொசிஷனில் யாருன்னா ரிஷப் பண்ட் வந்து இந்த சீசன் வந்து எப்படி ஆட போகிறாரு அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். என்னென்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. அண்ட் இந்த டைம் சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக 1 டவுனில் 2 டவுன் வரதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா எல்எஸ்சியில் வந்து நிறையா ஓப்பனர்ஸே இல்லை அந்த டீமில். ஸோ நோ சர்ப்ரைஸ், ஓப்பனிங் வந்தாலும் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நான் 9th ரேட் பண்ண போகிற பேர் வந்து சாய் சுதர்ஷன் வந்து நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ட் அடிக்க முடியாத சிஎஸ்கே கூட ஒரு ஃபைனல்ஸ்லேயும் அடிச்சு ப்ரூவ் பண்ணார். அதுக்கு முன்னாடி நடந்த லீக் மேட்சஸ்லையும் சரி கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சுட்டு இருந்தார். நம்பர் 3ல் சாய் சுதர்ஷன் வந்து ஒரு பெரிய பிக் ஹோப் இருக்குது அவர் மேலே. ஸோ இந்த சீசன் அவர் எவ்வளோ ரன்ஸ் அடிக்க போகிறான்னு பார்ப்போம். அண்ட் 8th பொசிஷன் இருக்க பிளேயர் வந்து ஃபாஃப் டு பிளஸிஸ் வந்து ஓப்பனிங் போனாலே பவர் பிளேயில் வந்து அட்டாக்கிங்காக ஆட முடியும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பாலை வந்து வரவிட்டு டேர்ன் அகெயின்ஸ்டாக அடிப்பார். ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்கிறது, வந்த உடனே பவுலர்ஸோட ரிதம் வந்து பிரேக் பண்ணுவார் ஃபாஃப் டு பிளஸிஸ். ஸோ இந்த சீசனும் நிறையவே சான்ஸ் இருக்குது அவர் ஆரஞ்சு கேப்பை வின் பண்ணுறதுக்கு. அண்ட் 7th பொசிஷனில் வந்து திலக் வர்மா தான் அடுத்து சுரேஷ் ரெய்னா பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு அது வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இயர்ஸில் அவர் மிஸ்டர் ஐபிஎல்லாக கூட அவருக்கு சான்ஸ் இருக்குது. அவரால் நிறைய ரன்ஸ் அடிக்க முடியும். லெஃப்ட் ஹேண்டு பவர் ஸ்விங் இருக்குது, பேட் ஸ்விங் எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. கரெக்டான டைமில் வந்து அடிப்பார். அதே டைமில் எப்போலாம் டீமுக்கு தேவையோ அதே மாதிரி டைமில் கரெக்டாக அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய மேட்சஸ். ஸோ இந்த சீசன் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா கண்டிப்பாக ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டில் கண்டிப்பாக டாப் 5 இருப்பார். அண்ட் என்னோட கவுண்ட் டவுனில் அவருக்கு 7th பிளேஸ். பிகாஸ் அடுத்து வர போகிற பிளேயர் வந்து சூரியகுமார் யாதவ். 6th பொசிஷனில் நான் ரேட் பண்ணுறேன் அவரை. சூரியகுமார் யாதவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ரீசெண்ட் டைமில் வந்து இந்தியன் டீம் கடைசியாக அவர் ஆடினது T20 இங்கிலாந்து கூட தான் ஆடினார். நாட் பேட்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் புவர் ஃபார்மில் இருக்கார். பட் அவர் சூப்பரான வேர்சடைல் பிளேயர். எந்த டைமில் வேணாலும் ஃபார்முக்கு வருவார் கண்டிப்பாக திரும்பவும். ஸோ அவர் கம்பேக் பண்ணுவார் நம்ம நம்புவோம். மும்பை இந்தியன்ஸ்னு வந்துட்டாலே அவர் பிரித்து மேய்ஞ்சிடுவார் டீமை. நிறைய மேட்சஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு சிங்கிள் ஹேண்டடாக சூரியகுமார் யாதவ். அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்சில் சண்டே அன்னைக்கு இவர் என்னோடய ஹார்ட் பிக்காக இருப்பார். கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக வந்து ரன்ஸ் அடிக்க போகிறார் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். அண்ட் 5th பொசிஷனில் கேஎல் ராகுல் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே சூப்பரான ஃபார்மை காட்டினார். சான்ஸ் இருக்கும் முதல்ல வந்து சூப்பராக 20s 30s 50s கூட அடிச்சுட்டு இருந்தார். ஸோ வந்து ஐபிஎல்லில் வந்து அவருக்கு சூப்பரான ஒரு ஓப்பனிங் ரோல் கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக ஓப்பனிங் கொடுப்பாங்க. ஸோ எல்எஸ்சி மேட்ச்சுக்கு அகேன்ஸ்டாக அவரோட திட்டின அதே ஓனருக்கு முன்னாடி பயங்கரமாக அடித்தார்னா அதோட பெரிய கம்பேக் எதுவுமே கிடையாது. கேஎல் ராகுல் வச்சு எல்எஸ்சியை நொறுக்க போகிறாருன்னு கிளியராக தெரியுது. அண்ட் ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டுக்கு ஷுவர் ஷாட்டாக இருப்பார். அண்ட் 4th பொசிஷன் யார் அப்படின்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சி கொடுத்ததுனாலையும் சரி, அப்படி ஒரு லீடர்ஷிப் கொடுத்ததுனாலும் சரி, அவரோட பேட்டிங் வந்து பெருசாக வந்து டிஸ்டர்ப் ஆகாது. லாஸ்ட் சீசன் கொஞ்சம் தடுமாறினார். அதுக்கு முன்னாடி சீசன் நல்லாவே ஆடினார். அண்ட் இந்த சீசன் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக அவர் பேட்டிங்கில் ரன்ஸ் அடிக்க தான் போகிறாருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவர் சூப்பரான பிளேயர். கரெக்டான ஃபார்ம் T20 ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்லோவாக ஆடினாலும் சரி, இன்னிங்ஸை லாங்காக எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக ஆடணும்னு அப்படின்னு பார்ப்பார். ஸோ அதனாலே ரன்ஸ் அடிக்க முடியும் அவரால். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பாக வந்து இந்த சீசன் ரன்ஸ் அடிப்பார்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் 3rd பொசிஷனில் ஜாஸ் பட்லர். லாஸ்ட் சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடும்போது சூப்பராக அடிச்சுட்டு இருந்தார் ஓப்பனிங்கில். அவங்களால தான் அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு ஆக்சுவலி வந்தாங்க. அண்ட் முக்கியமான மேட்ச்லாம் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக சூப்பரான ஒரு நாக்லாம் ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த சீசன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு போயிருக்காரு. ஸோ அகமதாபாத் பிச் வந்து அவருக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் அடிக்கிறதுக்கு. டமால் டுமில்னு ஸ்பின்னர்ஸை போட்டு அடிக்க போகிறாரு. பேக் ஃபுட் ஃப்ரண்ட் ஃபுட்னு இறங்கி வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறாரு எல்லா ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர்ஸை. ஜாஸ் பட்லர் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி அடிச்சுடுவார். மேட்ச்சையும் முடிச்சு விட்ருவார். ஸோ முடிச்சு விட்டிங்க போங்கன்னா ஆப்போனன்ட்ஸ் மைண்ட் வாய்ஸு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாஸ் பட்லரும் ஒரு பிக் ஃபிஷ்னு சொல்லி ஆகணும். அண்ட் 2nd பொசிஷனில் சுமன் கில். ஏன்னா சுமன் கில்லை போய் 2nd ரேட் பண்ணி வச்சுருக்க, இவன் அடிக்கவே மாட்டானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் என்ன தான் இந்தியன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஐபிஎல் வந்துட்டு அவர் பிஸ்தா பிளேயர்னு எல்லாருக்குமே தெரியும். வருவார், லாங்காக ஆடுவார், பவர் பிளேயருக்குள்ளே ஒரு 40 அடிச்சிடுவார். அண்ட் மிடில் ஓவர்ஸில் ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணிடுவார். அண்ட் டெத் ஓவர் 18-19 ஒரு வரைக்கும் இருந்து செஞ்சுரியை முடிச்சிடுவார். அண்ட் ஃபஸ்ட்டு பிளேயர் விராட் கோலி. ஆர்சிபிக்கு வந்து இந்த சீசன் ஓப்பனிங் பண்ணுவாரா இல்லை 1-1 வர போகிறான்னு தெரியல. பட் எப்படி வந்தாலும் அடி உள்ள போது மற்ற டீம்ஸுக்கு கன்ஃபார்மாக ஒரு சம்பவம் செய்ய போகிறார் விராட் கோலி கன்ஃபார்மாக தெரியுது. அவர் வந்து லாஸ்ட் சீசன் அவர் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார். 700 ரன்ஸ் கூட யாரும் டச் பண்ணல. அவரோட ட்ரேட்மார்க்கே வேறு. அவர் இங்கே இருப்பார், அவருக்கு கீழே தான் எல்லாரும் அது மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கம்பேர்ட் டு த ஹால் ஆஃப் ஃபேம் லெஜெண்ட்ஸ் விவ் ரிச்சர்ட்ஸ்,
டான் பிராட்மேன், ஆடம் கில்கிறிஸ்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட ஒரு கம்பேரிசனே இருக்கும். ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக 18th சீசன் வேறு என்ன மாதிரி பேட்டிங் ஆட போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஃபயர் ஃபார்மில் இருந்தார். செஞ்சுரி மேலே செஞ்சுரி அடிச்சு நொறுக்குனார். ஒரே ஒரு மேட்ச் செஞ்சுரி மிஸ் ஆகிடுச்சு ஆஸ்திரேலியா கூட. அண்ட் இந்த டைம் கண்டிப்பாக வந்து பேட்டிங்கை கண்டினியூ பண்ணுவார் நம்பலாம். அண்ட் ஈசால கப் நம்மதேவா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக விராட் கோலி அடிச்சே ஆகணும். விராட் கோலியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே முக்கியம். சப்போஸ் விராட் கோலி பேட் ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் கப்பை மறந்துட வேண்டியதான்னு எனக்கு தோணுது. இந்த சீசன் கண்டிப்பாக அவர் அடிப்பார். அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார். சின்னசாமி கிரவுண்ட் வந்தாலே பவர் பிளேயில் வந்து இறங்கி பவர் பிளேக்குள்ளே ஒரு 45 அடிச்சிடுவார் கண்டிப்பாக. ஸோ இந்த சீசனும் அதை கண்டினியூ பண்ணுவார் கண்டிப்பாக. அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் விராட் கோலி இல்லைனா ஆர்சிபி இல்லை, ஆர்சிபி இல்லாமல் விராட் கோலி இல்லை. அண்ட் பை காய்ஸ். அடுத்த